வணக்கம், இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு எபிசோட் வந்தோம் அப்படின்னா, ஆரம்பத்திலே சபரி, கானா வினோத், கம்ருதன்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, குப்பையில போட்ட விஷயம். என்னடா இது குப்பையில என்ன இருந்துச்சு? பிரஷ், அப்புறம் வந்து டாய்லெட்ரிஸ் அப்படின்றாங்க. யாருது? யார் போட்டாங்க? என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே முடிகிற வரை எனக்கு புரியவே இல்லை. அப்புறமா யோசிக்கும் போதுதான் புரியுது. இது வந்து போட்டது வந்து சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சபரி பார்த்துட்டாராம். இப்ப அது யாருது எடுத்துட்டு போய் போட்டாங்க, ஏன் போட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போ அதை கண்டுபிடிக்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்பை வேலையெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது ஸ்பைக்குள்ள ஸ்பையா கம்ருதன் வந்து கம்ருதன் கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அது சீக்ரெட்டெல்லாம் இருக்காது. ஸோ அதை சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாண்ட்ரா கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லி அதை எடுத்துட்டு போய் அவங்களுதா அப்படின்னு பார்த்தா அது அவங்களது இல்லையா. அவங்க பொருட்களை அவங்க குப்பையில போட்டிருந்தா அது பிரச்சனையே இல்லை, அது அவங்க பொருள் அப்படின்லாம். ஆனா அது அவங்களது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது அப்ப வேற யாருதாவது எடுத்து போட்டாங்களா? இது முக்கியமான பஞ்சாயத்தா வருமா? ஏன்னா இன்னைக்கு சண்டைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது. நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே உள்ள போக மாட்டேன்னு சொன்னா, இவரு வெக்கல்ஸ் பார்வதி பஞ்சாயத்து வந்தது. அதை போட்டிருக்கலாம். அவ்வளோ அவங்க வந்து வக்ரம் வக்ரம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து கோழை அப்படின்னாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் தூக்குல தொங்குறேன், என்னை யாரும் காப்பாற்ற வேணாம் பார்வதி அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு போடி அப்படின்லாம் சொல்லிட்டு போனார் இவரு. ஸோ அப்படியெல்லாம் நடந்த சம்பவங்கள்லாம் விட்டு இதையும் இவ்வளோ சீரியஸாக போட்டிருக்கிறாங்க. அப்போ முக்கியமான ஒரு ஆளு தான் சாண்ட்ராவுடைய இன்னொரு முகத்தை காட்டுறன்னு பண்ணுறாங்களா? இதில் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்காக சாண்ட்ரா போட்ட அந்த பிளான் ஸ்கெட்செல்லாம் இருக்குல்ல, அது சிறப்பாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதை போட்டிருந்தா மறுபடியும் போன வாரம் தான் சாண்ட்ரா வாரமாக மாறிச்சு, இந்த வாரமும் சாண்ட்ரா வாரமாக மாறக்கூடாதுன்னு பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. அது கேப்டன்சி டாஸ்க் பற்றி பேசும்போது பார்ப்போம் லாஸ்ட்டாக. ஸோ அடுத்து அப்படின்னா விக்ரம் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட சொல்றாரு. அவர் அதுக்கு முன்னாடி அரோரா கிட்ட சொல்லிட்டு இருந்தார்ல, அதுதான் உண்மை. வக்ரம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. வக்ரம்ங்கிறது வந்து வேற, வக்ர புத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த கம்ருதன் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, சாப்பிட்ற மேட்டர், கவர் போட்டு சாப்பிட்றது. ஸோ அது அப்புறம் இவர் திவாகர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல கல்ல இப்படி அடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டினதை வந்து என்ன பார்த்து தான், அது கூட அப்புறமா பேசலாம்ல. ஸோ அதெல்லாம் தான் இந்த வக்ரம் அப்படிங்கிற கேட்டகரியில, ஹராஸ்மெண்ட் கேட்டகரியில, கேவலமான ஒரு கேட்டகரியில வரும். அது இவரது வந்து வன்மம் அப்படின்னு சொல்லணும். வன்மத்துக்கு தான் அவங்க வக்ரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்வதியை பார்த்துருக்கிறோம். ஆமோதிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லணும்னே தெரியாம சொன்னவங்க. இவங்க அம்மா வந்து தமிழ் ஆசிரியர் ஏதோ சொன்னாங்கல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் தட் வேர்டு கால்டு அப்படின்லாம் வந்து ஒரு வேர்டையும் தெரில. ஆனா சுத்தமான கலப்படமில்லாத தமிழ் மதுரை பொண்ணு அப்படின்னு வேற சொல்றாங்க. அது காமெடின்னு வச்சுங்களேன். ஸோ இது இப்படி அவங்க வந்து வேணாம் சொல்லாதம்மான்னு சொல்லி சொன்னா ஐ வில் ட்ரை டு அப்படின்றாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படின்னு சொல்றாங்க. சபரி கிட்ட இவர் காலையிலே போய் சொல்லியிருப்பாரு லைவ்ல, இங்க மாதிரி வந்து இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா திரும்பவும் சொல்லுவாங்க, நீங்க சொல்லாதீங்க சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க, ஆனா நீங்க போய் சொல்லி பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன சந்திரமுகி டைலாக்லாம் அவர் பேசிட்டு இருந்தாரு சபரி. காமெடியா இருந்தது. பிஜேஎஸ் வந்து சொல்லாதம்மான்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது விக்ரம் சொன்னா கேட்டுற போறாங்க. ஸோ அதெல்லாம் காமெடி தான். இதே பார்வதியை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருந்தா, ஆனால் இனிமே சொல்லலாம், ஏன்னா அதுக்கு அடுத்து அவங்க பண்ண சம்பவம்லாம் அப்படி தானே. இப்போ பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கும் போது முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது அரோரா கிட்ட வந்து சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, இங்கே வந்து எஃப்ஜேவை வந்து உள்ளே வரக்கூடாது கேப்டன்சி டாஸ்க்குள்ள அப்படி சொல்லிட்டு சபரி ஒரு பிளே பண்ண, அப்படி அது பர்பஸாக பண்ணாரு. ஏன்னா வந்து அவரே அடுத்த வாரம் கேப்டன் ஆகணும் அப்படின்னா சுபிக்ஷாக்கு ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்கிறாங்க, சுபிக்ஷா பெண் வந்தா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாரு அவரு. ஸோ அதனால எஃப்ஜே அவர் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பவே நமக்கு புரிஞ்சிருச்சு இவங்க கேம் ஆட போறாங்கன்னு. இப்போ நாமினேஷன்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, அன்பு கேங்க அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா. அது ஒர்க் அவுட்டும் ஆகுது பாருங்களேன். சில பேர் பிளான் போடுவாங்க, அது சொதப்பிடும். ஆனா அந்த மாதிரி சொதப்பிட போறாங்களோ அப்படின்னு பார்த்தேன். ஆனா சிறப்பா சம்பவம் பண்ணிட்டாங்க கேங்கா சேர்ந்து அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஸ்கெட்சு போட்டு 7 ஓட்டு ஒஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு 7 ஓட்டு, கனிக்கு 7 ஓட்டு. இங்க திவாகர் மட்டும் அந்த டாஸ்க்ல நடுவுல கிளம்பலன்னா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு போலன்னா திவாகர் வந்து வந்திருக்க மாட்டார் ஒஸ்ட்ல. விக்ரம் கனி தான் போயிருப்பாங்க, அன்பு கேங்கை சேர்ந்தவர்கள். சபரியை சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லல, இல்லைன்னா சபரியை தான் குத்தி இருப்பாங்க. ஸோ அப்படி அதுல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே போல பெஸ்ட் அப்படின்னு வரும்போது கானா வினோத் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பண்ணாரு கானா வினோத். நிறைய என்ஜாய் பண்ற மொமெண்ட் இருந்தது, சில தவறுகள் இருந்தது. அப்ப பெஸ்ட்டுக்கு வந்து அவர் கொடுக்கறது வந்து லாஜிக் இருக்கு. எஃப்ஜே என்ன பண்ணாரு, ஆனா கொடுக்குறாங்க, ஏன்னா வந்து அங்க சபரி வந்து வரவிடாம பண்ணா. ஸோ எஃப்ஜேவை போட்டா சபரிக்கு டஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டிருக்காங்க போல இருக்கு. எஃப்ஜேவும் சபரியும் ஒரே கேங் தானே, விட்டு கொடுத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இருந்தாலும் அந்த டாஸ்க் என்ன டாஸ்க் வரப்போகுதுன்னு தெரியாது. அதுல
ஒரு பெண் இருக்கிறத விட ஆண் இருந்தா சபரிக்கு டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இவங்க பிளானு. அதே போல பாத்தீங்கன்னா பெஸ்ட்டுக்கு வினோத் அண்ட் இவர் எஃப்ஜே இவங்க வந்து செலக்ட் பண்ணப்படுறாங்க. இதுல எஃப்ஜே வந்து நைட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அப்படி விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பார்வதி சண்டைக்கு போகும்போது அவர் சொன்னது என்னன்னா, நான் போய் எஃப்ஜே கிட்ட கேட்டேன் உள்ள இப்போ ஜெயிலுக்கு போப்பான்னு சொன்னேன். அவன் வந்து முடியாது அப்படின்னா. போவே மாட்டியான்னு கேட்டேன், போவே மாட்டேன் அப்படின்னா. அப்புறம் வீக்கெண்ட்ல பாத்துக்கிறியான்னா பாத்துக்கிறேன்ட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரிலாம் எஸ்கேப் ஆகக்கூடாது இல்ல. ஆனா கடைசியில நம்ம காட்டும் போது அவர் போய் உள்ளதான் படுத்துட்டு இருந்தாரு. எஃப்ஜே காலையில நாய் கொலைக்குது, இன்னொரு இடத்துல நாய் கொலைக்குது, ஒரு 3 இடத்துல பாத்தீங்கன்னா நாய் கொலைச்சதும் பாத்தீங்கன்னா பிக் பாஸே கடுப்பாயிட்டு பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிற பையனையே கூப்பிடுறாரு, இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு அங்க வார்ன் பண்றாரு. இங்க வந்து 3 முறை நாய் கொலைக்குது, என்னப்பா பண்ணிருக்கிற, இனிமே நீ உட்கார கூட கூடாது, நிற்கும் போது கூட தூங்கக்கூடாது, கண்ணை அசரக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு வார்ன் பண்ணாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன இடம் சார், 3 பேர் படுக்கிறோம் சார் ஜெயில, இதுல கொரட்டா சவுண்டு வேற சார், தாங்க முடியல சார், தூக்கம் இல்லை சார் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கு. அப்படி அது இப்ப என்ன திவாகர் எப்பவுமேவா அவங்க ரூம்லயேவா இருந்தாரு? இல்ல இல்ல. ஆனா முதல் வாரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கோம் எஃப்ஜே இந்த மாதிரி தூங்கிதான் விழுந்துட்டு இருக்கிற. அப்படி சோ அந்த கம்ப்ளைண்ட் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறதுனால அதை ஏத்துக்க முடியாது, செல்லாதுன்னு தான் சொல்லணும். சாப்பிட்ற புள்ள மறுபடியும் போய் சாப்பிட்றாரு உட்காந்துட்டு. பிக் பாஸ் வந்து எழுப்பி விட்டாரு, போய் எல்லார்கிட்டையும் கன்ஃபெஷன் அங்க போயிட்டு இந்த பிளாஸ்மா முன்னாடி போய் சொல்லு போ அப்படின்லாம். அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன்சி டாஸ்க் வந்தோம் அப்படின்னா, கேப்டன்சி டாஸ்க்ல முன்னாடியே இவங்க பிளான் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ கனியும் இவங்களையும் திவாகரையும் குத்தி ஃபர்ஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க. கேப்டன்சி டாஸ்க்ல இவரு தான் சபரி வரக்கூடாது. லாஸ்ட் டைம் கனி வந்து ஜட்ஜா இருக்கும் போது இவங்க வரக்கூடாது, திவ்யா வரக்கூடாது, பார்வதி வரக்கூடாதுங்கிறதுல குறியா இருந்தாங்க. சபரிக்கு தான் அவங்க 2 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு சபரியை மட்டும் வச்சுட்டு இருக்காங்க பசர் அடிக்கிற வரை. 2 பேரும் டிஸ்குவாலிஃபைட்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து வின் தானே சபரி, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஸோ அவங்க பிளான் போட்டாங்க, அவங்கள பிளான் போட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமினேஷன்ல அடுத்து இவங்க இறங்கினாங்க. குரூப்பா நம்ம சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தாங்க. சேர்ந்து கரெக்டா இப்ப சம்பவம் பண்ணாங்க. இப்ப நம்ம அப்பவே நினைச்சோம் யாருக்கு இப்ப அந்த 4 ஆப்ஷன் இருக்கு. சுபிக்ஷாக்கு வந்து போட மாட்டாங்க இவங்க, சபரி வரக்கூடாது, வினோத்தா எஃப்ஜேவா அப்படின்னும் போது வினோத் இருந்தா பிரச்சனைகள் வரும், அவர் நிறைய புரிய மாட்டேங்குது, வாய் விட்டுறாரு, அதனால இப்போதைக்கு அட்லீஸ்ட் இவன் கேட்பான் அப்படின்னு சொல்றாங்க. கேக்குறானா போய் தூங்கிடுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கேப்டன் மேலதான், அதாவது பிக் பாஸ் சீசன் வரலாற்றுலயே இப்படி ஒரு கேப்டன் இருந்திருக்க மாட்டான். ஒஸ்ட் கேப்டன், பெஸ்ட் கேப்டன் சொல்லிட்டு தீபக்க பாராட்டி இருக்காரு போன சீசன்ல பிக் பாஸ். ஒஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்குறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு தம்பிக்கு. பாப்போம் என்ன பண்றாரு. இதுக்கு வினோத்தே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க இதே கூட்டம் வந்து. இப்ப நடுவுல இந்த ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பஞ்சாயத்து வருது. அதை வந்து எடுத்துட்டு வர்றது பாத்தீங்கன்னா அந்த திவாகர், இந்த தண்ணி பழம், இது வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண வேலைகளுக்கெல்லாம் இதுக்கு எப்பயோ ரெட் கார்டை கொடுத்து தூக்கி வெளியே போட்டிருக்கணும். ஒன்னே அந்த ஜாதி ரீதியில ரொம்ப மட்டமா பேசினது, தராதரம் அப்படின்னு பேசினது, ரேஞ்சு அப்படின்னு பேசினது, இந்த வாரமும் கேஸ் இருக்கு. அதை தாண்டி உன் சொந்தக்காரனா பிரவீன் அப்படின்னு சொல்லி பேசினது, ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து இதுல வேற படிச்சவன் வேற சொல்லிக்கிறான் அந்த ஆளு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரோரா கூட போயிட்டு பண்ண ரீலு, அதுவும் கேவலமா டான்ஸ் ஆனது எல்லாம் இருக்கு. இது எல்லா கேஸையும் இந்த ஆள் மேல எழுதணும். இந்த ஆள் வந்து இப்ப அலிகேஷன் வைக்கிறாங்க அரோரா மேல. இந்த ஆளு ஒருத்தர் பிடிக்கலன்னா அப்படியே பார்வதியும் எப்படா தண்ணி பழமும் ஒன்னாவே இருக்கிறாங்கன்னு பார்த்தா 2 பேரும் ஒரே மைண்ட் செட்டுங்க. நீ பாருங்களேன், கம்ருதன் கூடவே இருந்தாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா கம்ருதன் மேல கேஸ் எழுதினாங்கல்ல, அன்வான்டா டச் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே தான் இந்த தண்ணி பழம் அரோரா கூடவே இருந்துச்சா, ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்ததுக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே கேஸ். அரோரா வந்து இந்த மாதிரி தப்பான சிம்பிள் காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரு அரோரா வந்து இவர் அப்படியே மன்மதன் இவரு இங்க வந்து சிம்பிளை காட்ட போறாங்க. இவன் தானே ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுத்திட்டு இருந்தான். அரோரா வந்து டபுள் மீனிங்ல பேசிருக்கிறாங்க தான் இல்லையா, இல்லவே இல்லையா அப்படின்னா பேசிருக்கிறாங்க. ஆமா, அரோரா மட்டுமா? பார்வதியும் கம்ருதனும் மூடி போட்டு சாப்பிடலாம், கவர் போட்டு சாப்பிடலாம் நாங்களே, அந்த கவர் கப்பல் அது என்னது? அப்புறம் டேக்கு நைட்டுக்கு யாரு அப்படின்லாம் பேசினாங்கல்ல அரோரா. அப்ப கூட இருந்தது யாரு? கம்ருதன், பார்வதி, இவங்க தானே. அப்ப இவங்க பேசினதெல்லாம் என்ன? அப்ப அந்த கிஸ் பிராங்க்ல இவர் திவாகரன் தானே இருந்தாரு. ஸோ ஃபிளிப்டிக்கே மாறுற அரோரான்னு சொல்லிட்டு இவங்க நிறைய ரெஜிஸ்டர் பண்ணாலும் திவாகர் அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. அப்ப எல்லாம் இருந்தீங்கல்ல. இப்ப ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை கூட ஒண்ணும் கிடையாது. கானா வினோத்துக்கும் இவருக்கான பிரச்சனை டாஸ்க்ல இந்த மாதிரி தப்பா பேசாத, வார்த்தையை விடாத, தீச்சட்டியா அது வரல, தீஞ்ச சட்டி, தீண்ட சட்டி, அவர் வார்த்தையில சொல்லணும்னா அப்படி எல்லாம் சொல்லாதப்பான்னு சொன்னாங்க பாருங்க. அவ்வளவுதான். ஒருத்தன் ஒரு குறைய சொல்லிட்டா அவங்க மேல எந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு கேஸ் எழுதுறான் பாருங்க. அன்னைக்கு பார்வதி வந்து கம்ருதன் மேல எழுதின கேஸ் தானே இன்னைக்கு திவாகர் வந்து அரோரா மேல எழுதுறது. இஷ்டத்துக்கும் எழுதிருவீங்களா அப்படியே? அதுவும் இவனை பார்த்துட்டு
இந்த கல்லை எப்படி அடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுக்கி காட்டுறாங்க, கல்லை நிக்க வைக்கிறாங்க. இதை வந்து அப்படியே விளக்குறேன்னு சொல்லிட்டு வராங்க. என்ன அறிவு இருக்குன்னே தெரியல. பார்வதியை சில நேரங்களில் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம ரொம்ப கம்மியா நினைச்சிட்டோம் போல இருக்கு. சர்வைவர்லாம் பார்த்து அப்புறம் இங்கே கூட நிறைய சம்பவங்களை பார்த்து சில இடங்கள்ல பாயிண்டா தான்ப்பா பேசுது அப்படின்னு தான் தோணும். ஆனா நிறைய இடங்கள்ல அதான் பார்வதிக்கு குழி யாரும் பறிக்க தேவையில்ல, பார்வதியே போதும்னு சொல்லுவார்ல, விஜேஎஸ் கூட சொன்னார்ல, அப்படிதான் இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆபாசமா இருந்தது, ஆபாசமா இருந்தது. என்ன பார்த்து காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திவாகர் சொல்றது. செங்கல் அந்த அடுக்கிறதே வந்து தப்பா இருந்தது, சரிஞ்சிருச்சு அந்த டாஸ்க்ல. இப்படி அடுக்குனா கரெக்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து கெமி அண்ட் வினோத் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு புரியல. சரி நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு கிடைச்ச கேப்ல ஓடி போயிட்டு இப்படி அடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்ல நேரம் நிக்க வச்சு 2 பக்கம் சப்போர்ட்டை கொடுத்து நிக்க வச்சா இதை பார்க்கும்போது ஆபாசமா இருக்கு. உங்க வக்ர புத்தி தான் வருது. இது நார்மலாவே வக்ரம்னு பேசிட்டு இருக்கோம் அந்த பார்வதி. இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுங்க அப்படின்றாங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? இவங்க நரேஷனை எப்படி செட் பண்றாங்க? இப்படி வந்து தப்பா ஒரு ஆபாசமா ஒரு உடல் உறுப்பை வந்து குறிக்கிற மாதிரி வந்து வச்சுட்டாங்க. நீங்க அது என்ன உறுப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களா கற்பனை பண்ணீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிறதுக்கா? அப்புறம் வந்து கெமி வந்து சொல்றாங்க, வினோத் வந்து சொல்றாரு, சொன்னதுக்கு அப்புறம் அரோரா சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா வந்து இல்ல அவரை பார்த்து தான் சொன்னாங்க, அந்த தண்ணி படம் என்ன பார்த்து காட்டினாங்க, ஆபாசம் சொல்லிட்டாங்க, ஆபாசமா சிக்னேச்சர். அது எவ்வளவு மோசமா இருக்குது. இதுக்காகவே இவனை வந்து ரெட் கார்டை கொடுத்து தூக்கி வெளியே போடணும். பார்வதிக்கும் கொடுக்கலாம், இவனுக்கும் கொடுக்கலாம். ஆனா இப்ப இருக்கிறது விஜேஎஸ் அப்படிங்கிறதுனால ரெட் கார்டை விட சிறப்பா சம்பவம் பண்ணுவார். கமல் சார் இருக்கும்போது ரெட் கார்டு கொடுக்க தேவையில்ல, நமக்கு ரெட் கார்டு கொடுத்த நிறைவை வந்து சம்பவம் பண்ணியே கொடுத்துருவாரு, ஒரு மாதிரி மேட்ச் பண்றாரு. ஆனா விஜேஎஸ் கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது. இப்ப எபிசோட்ல வேற வந்திருக்குல்ல, இதை நிச்சயமா அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இல்ல பதில் சொல்ல வரும்போது உட்காருங்க திவாகர், உட்காருங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாரா? காப்பாத்துறதுக்கு அப்படியே அடிக்கிற மாதிரி அடிச்சு காப்பாத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய தகுதியான ஆட்கள் தான் இவங்க. ரொம்ப மோசமா இருந்தது அது. கேரக்டர் அசாசின்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி, விக்கல்ஸ், விக்ரம்லாம் சொன்னாங்கல்ல, அது ரொம்ப கரெக்ட். இதுல கம்ருதுன்னு சேர்ந்துக்கிட்டு ஆமாமா கேரக்டர் அசாசின் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. யோ அந்த அசாசின்ல அத பிஹெச்டி வாங்கினவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பண்ணக்கூடியவர் இவரு. இப்ப நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து வேற இவங்களுக்குள்ள, அந்த 2 பொண்ணு கான்செப்ட். அது எப்ப 2-3 வாரமாவே பேச்சு போயிட்டு இருக்குல்ல பார்வதி, அதை சொல்லிட்டு தானே பார்வதி முதல்ல பிரிஞ்சு போயிட்டு ஃபேக் அலிகேஷனை வச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கமருதீன் மேல வச்சா நமக்கு பேக் ஃபயர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா மேல போய் வைக்க போறாங்க. இந்த வாரத்தின் முதல்ல வந்து திவ்யா சொன்னாங்க, அந்த பெண்ணுகிட்ட நீங்க பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க வந்து இவரு கூட தானே ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறீங்க. அப்ப அவரை கூப்பிட்டு ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு தெளிவுபடுத்த சொல்லுங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டு யாரு, ஃப்ரெண்டுக்கு மேல யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் சொல்லணும். நீங்க அந்த பொண்ணை எதுவும் கேட்க கூடாதுன்னா பார்வதி அந்த பொண்ணை தான் போய் சொன்னாங்க, கேட்டாங்க அங்க. அப்பதான் அவங்க உடஞ்சு உட்கார்ந்து அழுகுறெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க ரொம்ப கிளியரா திவாகரை தனியா கூட்டு போறாங்க, வெளியில கூட்டு வராங்க. அழகா ஒரு டிராமா பண்றாங்க பாருங்களா. பார்வதி மொத்தமா மாட்டிக்கிறாங்க பாருங்களேன். அங்க வந்து நீ மறந்துட்டிய, நீ எதை சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க அவருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்க, அவர் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து இவங்களுக்கு கொடுக்க, அடேங்க அப்பா அவ்வளவு மக்கள் முட்டாளா? இந்த தர்பீசு தண்ணி படம் 2 பேருமே சிக்க போறாங்க. 2 பேரையும் போட்டு புலகணும்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல முகத்திரை இன்னும் கீழே பாருங்களேன், கேவலமா பேர் வாங்கிட்டு தான் வெளியே வருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு சீப்பா இல்லைன்னா இவங்க என்ன ப்ரீகேஜி பசங்களா மக்கள்? அந்த அளவுக்கு இல்ல, பிளே ஸ்கூல் நாங்கல்ல அரோரா, பிளே ஸ்கூல் பசங்களா? அப்படியே ஏமாத்துற அளவுக்கு இங்க வந்துட்டு ஒரு பாயிண்டை ரெஜிஸ்டர் பண்றான். ரெஜிஸ்டர் பண்ணிட்டா ஆமா அங்க சுத்திட்டு இருந்தாங்க, கம்ருதன் ரூட் விட்டு இருந்தா அப்படி அங்க. இப்ப கம்ருதன் என்ன, இவங்க வந்து அரோரா வந்து மயக்கிட்டாங்க, கம்ருதன் என்கிட்ட பேசுறது அவங்களுக்கு வயிறு எரியுது அப்படின்றாங்க. இவங்களுக்கு தான் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. கேட்டா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே, என்கிட்ட பேசினா ஏன் வயிறு எரியுதுன்றாங்க. அப்படியெல்லாம் அவங்க சொல்லியே, நீங்க தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவன் ஏன் பேசல? கம்ருதன் எப்பவுமே நிலையா இருக்க மாட்டார். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், இவங்க 2 பேரும் இப்போ ஒன்னா லவ்ஸ் அப்படின்லாம் சுத்திட்டு இருக்காங்க, பொசசிவ்ன்றாங்க, இதெல்லாம் நிக்காது, தேராது, பிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுட்டு போயிட்டா கூட பரவாயில்லைங்க, பிரிஞ்சு போயிட்டா கூட போயிட்டு இவங்களே மாத்தி மாத்தி குற்றச்சாட்டை வச்சுப்பாங்க, ஃபேக் அலிகேஷன் லெவல்ல போவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஆட்கள் இவங்க. அந்த பக்கம் கம்ருதன் என்ன சொல்லிட்டு இருக்காரு, எத்தனை நாள் இந்த பொண்ணு கூடிய பழகின அப்படி சொல்லிட்டு கேவலமா இருக்குன்றாரு. இதுல அரோராவும் கொளுத்தி போட்டாங்க. ஒண்ணு என்ன போட்டாங்கன்னா, இப்ப நேத்து கம்ருதன் பண்ணதை வந்து எபிசோட்ல வரல, ஐ மீன் முன்னாடி. அப்ப என்ன பண்ற, செருப்பெல்லாம் தூக்கி அடிச்சு கெட்ட வார்த்தைலாம் திட்டிருப்பாரு பார்வதிய. காரணம் இவரு அந்த நெய்யை திருடுறத வந்து அவங்க போட்டு விட்டாங்களாம் எல்லாரும் முன்னாடியும். நீ ஒழுங்கா, அவன் மட்டும் ஒழுங்கா, மவல, புறம்போக்கு, பன்னாட, நாயே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ கெட்ட வார்த்தைலாம் வருது. இதெல்லாம் இல்ல, இதுக்கு மேல கெட்ட வார்த்தைலாம் வந்தது, அதெல்லாம் பீப் போட்டாங்க. அப்புறம் தான் செருப்பெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருந்தா அப்படி.
இனிமே சேரவே சேர மாட்டேன் அப்படின்னார்ல. இப்போதைக்கு அரோரா கூட இருக்கிறாரு. அரோராக்கும் இது புரியணும். அரோராவையும் ஏற்கனவே கழுவி ஊத்திருக்கிறார். அப்படி அரோராக்கும் இவருக்கும் ஒரு முரண்பாடு வந்துச்சுன்னா டாஸ்க்ல வந்தா கூட இது ஒரு கேவலமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திவாகரும் பார்வதியும் வைக்கிறாங்கல்ல, கேரக்டர் அசாசின் பண்றாங்க. அதை விட கேவலமா இந்த கமருதன் பண்ணுவா. அப்படி இந்த வாரத்திலே பண்ணுவார் பாருங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இப்ப வந்து அரோராவும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி என்ன என்ன கேரக்டர்னு தெரியல. அதாவது கூடவே சுத்துறது, எவ்வளவுதான் கழுவி ஊத்தினாலும் அங்கேயே போறது இருக்குல்ல, என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் சொன்னான்றாங்க. அதாவது பார்வதி வந்து கலையரசன் கிட்ட கமருதனை யூஸ் பண்ணிக்கிட்டு விட்டு போயிடலாம், வெளியே போய் பாத்துக்கலாம், வேற அதெல்லாம் பாத்துக்கலாம், இங்க இருக்கிற வரையும் இவன் தேவை டம்மி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தாங்க. அப்படிங்கிறத இங்க அரோரா வந்து கமருதன் கிட்ட சொல்லி ஏத்தி விடுறாங்க. இப்ப இப்படியா நாளைக்கு பார்வதி கிட்ட வந்து இவங்க 2 பேரும் அவங்க கேவலமா பேசுவாங்க. நம்ம நேத்தே பார்த்தல, திவாகரம் கமருதனும் சேர்ந்து பார்வதியை கேவலமா பேசல, ரெஜிஸ்டர் பண்ணல. இது மாதிரி மாத்தி 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 வேற எந்த கண்டஸ்டன்டும் தேவையில்லை, இவங்களே கழுவி ஊத்திப்பாங்க. அந்த அளவுக்கு ஒஸ்ட் கேட்டகரி அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் சேதுபதி சிறப்பா இந்த சம்பவம் பண்ணணும். இதுக்கெல்லாம் குறும்படம் போட முடியாது. குறும்படம் அப்படி சொல்லிட்டு சில பேர் போறதெல்லாம் பாத்தீங்கன்னா விக்ரம் பேசுறது தான் இருக்கு. இது தேவையில்லாதுன்னு, இது தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் உள்ள வர ஆட்டத்துக்கு நடுவில் தேவையில்லாது நீ கிளம்பு அப்படின்னு தான் மீன் ஆகுது. அது எப்படி வந்து வக்ரம் அப்படிங்கிறதுல வரும்? அதுவும் இவன் நார்மலாவே விக்ரம வந்து ரைமிங்காக தான் வக்ரம்னு சொல்றாங்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா வந்து நான் மீன் பண்ணி தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இவங்க திரும்பவும் தப்பாதான் மீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வக்ரம் பிடிச்ச குரூப் எதுன்னா இந்த குரூப்பை தான் சொல்லும். ஸோ இப்படியாக இந்த எபிசோட்ல கேப்டனா வந்து எஃப்ஜே கேப்டன் ஆயிட்டாரு. நீங்க வந்து லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் போய் தூங்குப்பா அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் கேம் ஆடுறாங்க. பார்வதி திவாகர் கூட வந்து தனியா உட்காந்துக்கிட்டு அவ வந்து டர்ட்டி கேம் ஆடுறா, அவ வந்து பயங்கர மைக்கிறா, பயங்கர விஷம், டேஞ்சர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. டர்ட்டி கேம் ஆடுறாங்கன்னா அவர் என்ன சின்ன பிள்ளையா? அவர் அப்படியே வந்து மைக்கி கூட்டு போயிருதுக்கு அவர் தானே வேணான்ட்டு போனார். இல்ல அவரு முதல்ல இருந்தே ரெண்டு பேரும் எனக்கு வேணும், எனக்கு இட்லி பிடிக்கும் தோசை பிடிக்கும் அப்படின்னு சொல்றவர் தானே, அவரு சொன்னவர் தானே. அது என்ன கமருதன் மேல கேஸ் எழுதாம அந்த பக்கம் ஃபுல்லா அரோரா மேலே எழுதுறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது கிளீனா. இப்ப இவங்களை குறை சொல்றதுனால அப்ப அரோரா கரெக்டா இப்படி எல்லாம் பண்ணாங்களே, ஆபாசமா பேசலையானா பேசினாங்க. அதுல இவங்களும் அடக்கம் தானே. இவங்க என்ன அப்படியே யோகியமா என்ன? எல்லாரும் தான் பண்ணாங்க. இப்ப ஏன் ஒருத்தரை மட்டும் கை காட்டுறாங்க? அதுவும் நார்மலா நடந்த ஒரு விஷயத்த இப்படி அத்தனை பேர் முன்னாடி டாஸ்க் நடுவுல இப்படி ஒரு குறியீடை காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு? பேசிக் விஷயம் தெரிஞ்சாவே போதும். அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது அரோரா. அவங்களுக்கும் தெரியும் எங்க எது பண்ணோம்னு சொல்லிட்டு. அந்த பாயிண்ட்டை வந்து அதெல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசுறாங்க. அது எங்க பேசணுமோ அங்க பேசுறாங்க. இது மாதிரி சபையில வந்து பண்ணுவாங்க. சுத்தி ஆடியன்ஸா உட்காந்துக்கிறாங்க, கண்டஸ்டன்ட் இருக்காங்க, ஜட்ஜஸ் இருக்கிறாங்க, கேமரா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, அங்க வந்து பண்ணுவாங்கல்ல அது மாதிரி ஆபாசமா. அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. ஆனா இவங்க ஆபாசமா ரெஜிஸ்டர் பண்றாங்கல்ல, இவங்க தான் மோசமானவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நாளைக்கு சிறப்பா தரமா சம்பவங்கள் இவர்களுக்கு காத்துட்டு இருக்கு. வாரம் வந்து பிரவீன் காந்தியை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய சொன்னாரு சிக்குவாருன்னு. நான் இனி தொடர்ந்து வாரம் பார்வதி திவாகர் இவங்க சிக்குவாங்க, நடுவுல அவரும் வந்துருவாரு, கமுருவும் வந்துருவாரு அப்படின்னு தான் சொல்லணும். பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல எவிக்ஷன் ட்விஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நாளை காலைல எவிக்ஷன் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.